இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டர்க்கிஷ் சிக்கன். இதை மட்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாரோட ஃபேவரட்டும் இதுவாக தான் மாறிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. செய்யலாமா? இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதோட சேர்த்துட்டு ஆரிகானோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதோட சேர்த்துக்கிறேன். தென் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இதோட சேர்த்துட்டு பூண்டு பல்லை வெறும் பூண்டு பல்லு மட்டும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து அது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டு நல்ல கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ரெட் ஃபுட் கலர் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இது நல்லா ஊறட்டும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துகிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தாதீங்க. இந்த மசாலாவிலேயே நல்லா சிக்கன் நல்லா வெந்து மசாலாவெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். பாருங்கள், சிக்கனில் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இதோட சேர்த்துனேன். பால் நல்லா கொதி வர ஸ்டேஜில் இது கூட நான் ஒரு 1.5 கியூப் அளவுக்கு சீஸ் இதோட ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. அது கேமரா ஆஃப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த சிக்கனுக்கு மேலே நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இதோட எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 2 கியூப் சீஸ் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீஸை மேலாப்பில் நான் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல க்ரீமியான டர்க்கிஷ் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இது ஒரு ஃபேவரட் ரெசிபியாக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூடையும் பரோட்டா கூடையும் சூப்பர் காம்பினேஷன். நீங்கள் இதை ஷவர்மா ரோலுக்கும் நீங்கள் இந்த சிக்கனை யூஸ் பண்ணலாம். இந்த சிக்கனில் பர்கர் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.